அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல மீன ராசி பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல போ. இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். சிறப்பான விசுவாசம் உள்ள ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி தான். அதாவது உண்ட சோத்துக்கு நீ நேர்மையாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிட்ட உப்புக்கு மதிப்பு கொடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கடல் ராசி. அங்க இருந்துதான் உப்பு வருது. அவங்க ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சா கூட அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ரொம்ப கைண்டா அன்பா பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு மீனராசியோட தன்மையை நம்ம எளிதில நம்ம விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட பவர் ரொம்ப அதிகம். ஆன்மீக நாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம். தங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு நல்லாதான் நடக்கும், நல்லதாதான் இருக்கும். ஆனா கூட நிறைய பாருங்க, மீனராசிக்கு ஒண்ணு திருமணம் சிறப்பா இருக்காது. பெரும்பான்மையா மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஒண்ணு காலதாமதமா திருமணம் நடந்து கஷ்டப்படுவாங்க, இல்ல திருமணமே நடக்காம கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா திருமணம் நடந்து ஃபெயிலியரை இது ஒண்ணுதான் இவங்க வாழ்க்கையில டிராபேக். அவங்களோட குணத்துக்கும் அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. இவங்க எவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்களோ அவங்க அவ்வளவு கெட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஏழுக்குடையவங்க ராசியிலே நீச்சமாகிறாரு. என்னடா புதன் கெட்டவன் சொல்லல. அதாவது புதனுக்குதான் குரு பகை. குருவுக்கு புதன் பகை கிடையாது. ராசியிலேயே புதன் நீச்சமாகிறதுனால
அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பெருசா வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இருக்காது. அடுத்து வந்து ராசியிலே வந்து அட்டமாதிபதி வந்து உச்சம். அந்த சூரியன், சுக்கிரன், புதன் இந்த மூணுமே வந்து முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கறதுனால நல்லா பாருங்க. மீன ராசியில வந்து குறிப்பா வந்து பங்குனி மாசம், அந்த மாசி மாசம்லாம் வந்து சித்திர இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து அந்த உச்சமாகிற புதனோ சுக்கிரனோட நடவடிக்கையும் புதன் வந்து நீச்சமாகிற அந்த வேலையும் வந்து நடக்கும். அதனால வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து வாழ்க்கை துணை மேல வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சு ஏமாந்து வந்து போறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து 2 குடையவன் 9 குடையவன் செவ்வாய் அப்படிங்கறதுனால வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வந்து குடும்பத்துக்காக வந்து அர்ப்பணிச்சு சமயத்துல அவங்க பண்ணக்கூடிய அந்த தப்புகளுக்கெல்லாம் இவங்க வந்து சூழ்நிலை கைதியாக வந்து நின்றுதான் அவங்களோட வாழ்வாதாரமே வந்து வீணா வந்து போகுது. திருமணம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப நிதானமா சிந்திச்சு உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மூளைக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை வந்து நல்லா வந்து இருக்குது. புதன் வந்து நீச்சமாகி சுக்கிரன் வந்து உச்சமானா புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமா ஆயிடுவாரு. அப்ப எல்லாருக்குமே நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம். ஒரு 50% வந்து திருமண வாழ்க்கையில வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த மீனராசியோட எவ்வளவு அவங்க வாழ்க்கையில நல்ல பலன் நடந்தா கூட அந்த திருமணம்ன்ற விஷயம் வந்து சரியில்லாம போகும்போது அவங்களோட பொருளாதாரம் எல்லாமே வந்து வீணாத்தானே போகுது. ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல தம்பதிகள் வந்து மகிழ்ச்சியாக வாழும்போது அவங்களோட சந்ததியை வந்து உருவாக்குறது, அந்த சந்ததிக்காக தாங்கள் வந்து வாழ்றது, தம்பதிகள் வந்து ஒருமித்த கருத்தோட இருக்கும்போது அவங்களோட பொருளாதாரம் வந்து அதை வந்து எப்படி மல்டிபிள் ஆக்குறது, எப்படி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சாத்தியமாகும். ஆனா திருமண வாழ்க்கையில அவங்க வந்து தோத்து போகும்போது எவ்வளவு பணம் இருந்தா கூட அதை வந்து யாரோ வந்து நிர்வாகம் பண்றாங்க, அங்க வேலை பார்க்கறவங்க அதை வந்து பாதி வந்து சாப்பிட்டு போறாங்க. இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அப்ப அவங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். அதை வந்து நம்ம வந்து மாத்த வந்து முடியாது. நம்ம எவ்வளவு பொருத்தம் பார்த்தா கூட இன்னாருக்கு இன்னார்ன்றது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தா கூட இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை சரியாக இல்லைன்னா கூட அவங்கள வந்து இவங்க வந்து தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது இல்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க அவங்க கிட்ட வந்து மாறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் வந்து நல்லபடியாக வந்து உபரியாகும். அவங்களால அவங்களோட வாழ்க்கையும் வந்து நல்லா வந்து சிறப்பா வந்து இருக்கும். இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செவ்வாய் 2ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி வந்து சந்திரன், அட்டமாதிபதி சுக்கிரன், லாபாதிபதி வந்து சனி பகவான். இவங்களோட ஜாதகத்திலேயே வந்து புதன் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து வீக்கே தவிர மித்த எந்த கிரகத்தையும் நம்ம வந்து வீக்குன்னு வந்து சொல்ல முடியாது. சுக்கிரன் கூட வந்து லக்னத்திலேயே வந்து அவர் வந்து உச்சமாகிறதுனால சில அசௌகரியங்களை கொடுத்தாலும் கூட நல்ல விளைவுகளை வந்து கொடுத்துடுறாரு. மீன லக்னத்தினர் வந்து புதனை வந்து எப்பயுமே வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். அதாவது புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க வந்து ஈடுபடவே வந்து கூடாது. பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக வந்து இந்த பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல வரல. அவ வந்து ரெகுலரா சில பேருக்கு வந்து அந்த 4 7 குடையவன் வந்து புதன் அப்படின்றதுனால கணவருக்கு வந்து அந்த பெருமாள் வழிபாடு ரொம்ப வந்து பிடிக்கும். அப்ப நீங்க வந்து ரொம்ப அதுல வந்து ஈடுபாடு கட்டாம போலாம், தாராளமா வந்து போலாம். ஆனா கூட புதனை வந்து ரொம்ப வந்து ஆக்டிவேஷன் கொடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு வந்து. அது மாதிரி நீங்க வந்து பயன்படுத்த வேண்டிய ரத்னம் அப்படிங்கும்போது வந்து கனகபுஷ்பம் நல்லா இருக்கும், முத்து வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து குருச்சந்திர யோகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சில பேருக்கு குரு சந்திரன் வந்து சகடையா வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம், அதுவும் மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க வந்து நீங்க வந்து முத்தும் கனகபுஷ்பராகவும் கலந்து நீங்க வந்து மோதிரம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு மடங்கு உயருது அப்படின்றத வந்து நீங்க வந்து உணர்ந்துதான் நீங்க வந்து அறிய வந்து முடியும். அது மாதிரி நீங்க வந்து வைரம் வந்து யூஸ் பண்ணவே வந்து கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வைரத்துல வந்து ரொம்ப ஆர்வம் வந்து இருக்கும். அதுக்கு போது மாற்று ரத்னங்கள் வந்து ஒயிட் ஜெர்கான் இந்த மாதிரி இல்ல முன்னெல்லாம் வந்து ஒரு ஒயிட் கல்ல வந்து ஒரு கல் வரும், எனக்கு அது பேர் வந்து சரியா தெரியலைங்க. அந்த ஒயிட் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் வந்து அது சாதாரண வெள்ளை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணலாம், வைரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இவங்க வந்து செவ்வாயை வந்து ரொம்ப நல்லா வந்து வழிபாடு பண்ணலாம். குறிப்பா வந்து இவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து இவங்க வந்து வழிபாடு பண்ண 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 இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா வந்து மாறும். மாசத்துக்கு ஒருக்க கூட வந்து வழிபாடு பண்ணலாம். வீட்லயே வந்து திருச்செந்தூர் முருகன் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அங்க திருச்செந்தூர்ல வந்து இந்த பன்னீர் இலை விபூதின்னு வந்து கொடுப்பாங்களே, அந்த விபூதியை இவங்க போறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்களோட பூஜை அறையில வச்சு அவங்க வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணும்போது இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப டாப்பா வந்து மாறும். இவங்களுக்கு வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு.
இவங்களுக்கு வந்து ராசியோட அதிபதி வந்து மீனாக இருந்து அது வந்து இரட்டை உருவமான மீனாக வந்து இருக்கிறதுனால இரட்டை குழந்தையாக வந்து பிறந்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த இரட்டை குழந்தையாக பிறந்தவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது ஆஃபர் அடிக்கடி வந்து உதவிகள் செய்யும் போது இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும்.